அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஆதிமனிதனுடைய மிக முக்கியமான ஒரு வழக்கம் பருவ மாற்றங்களை அவ்வப்போது பார்த்து பார்த்து வியந்து அவற்றினுடைய மாற்றங்களை தனக்கு தகுதியாக அதற்கேற்றாற் போலே தன்னுடைய வாழ்க்கை முறையை, உணவு, உடை முதலியவற்றை மாற்றிக்கொண்டு இயற்கையோடு இயைந்து நடைபழகத் தொடங்கியது. அப்படி வரக்கூடிய கால மாற்றங்கள், அதற்கேற்ற பருவங்கள், அவற்றினுடைய தாக்கம் இவற்றை உணர்ந்து கொண்டாலன்றி அவனால் ஒரு சமூகமாக வளர்ந்து வந்திருக்க இயலாமல் போயிருக்கும். அதுவும் இந்தியா போன்று இருக்கக்கூடிய வெப்பநிலையிலே எல்லா விதமான பருவ மாற்றங்களும் நடக்கக்கூடியதாய், குளிர்காலம், நல்ல கோடைக்காலம், மழைக்காலம், வசந்த காலத்தினுடைய அறிவிப்பு போன்ற இப்படி பல்வேறு மாற்றங்கள் அந்த ஒரு ஆண்டுக்குள்ளே அவ்வப்போது நடைபெறக்கூடியதை ஒரு சுழற்சி முறையிலே அது நடக்கும் என்பதையும் அறிந்து கொண்டு இந்த காலத்திலிருந்து இதுவரை என்பதை வானவியலில் அவன் அறிந்திருந்த அளவில் குறிப்பிட்டு கொண்டு அதை வைத்து அந்த பருவ மாற்றத்தை அவன் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். அப்படி நடக்கக்கூடிய பருவ மாற்றங்களை எல்லாம் அவன் ஒரு விழா போலே அந்தந்த காலத்தில் எது போன்ற பொழுதுபோக்கும் நிகழ்ச்சிகள் அவனுக்கு அந்த பருவத்தோடு இயைந்து செய்யக்கூடியதாய் இருக்குமோ அதையும் தொடர்ந்து செய்து வந்திருக்க வேண்டும். அதனால்தான் நல்ல வெயில், கோடை பிறப்பதற்கு முன்பாக குளிர்காலமானது முடிவடையும் போது இப்படி இது இரண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் இங்கே தமிழகத்திலே ஒரு மார்கழி, தை மாதங்கள் நல்ல குளிரினுடைய தாக்கம் இருக்கக்கூடியது, பனி பெய்யக்கூடிய காலங்களாக பார்க்கிறோம். இந்த கார்த்திகையிலேயே கடுங்குளிர் என்பார்கள். இந்த கார்த்திகை தொடங்கி மார்கழி, தை மாதம் வரையிலுமாக பொங்கல் பிறந்த பிறகு சற்றே வெப்பநிலை அதிகரிக்கக்கூடியதாய் பார்க்கிறோம். ஆனாலும் சித்திரை, வைகாசி போன்ற கடுங்கோடை மாதங்களாக இல்லாமல் மாசி, பங்குனி ஆகிற மாதங்கள், அது ஆங்கில மாத கணக்கில் சொல்ல வேண்டுமென்றால் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்கள் இளம் வெயிலினுடைய தாக்கம் இருக்கக்கூடியதாய், அந்த நேரத்திலே மரங்களெல்லாம் தங்களுடைய இலைகளை துளிர்த்தும் புது இலைகளை அங்கே வரும்படியாக செய்தும், அப்படி வந்த அந்த இலைகளோடு கூட மலர்கள் மலர்ந்தும் அது வீசக்கூடிய மகரந்தமும் கனிகளும் காய்களுமாய் அந்த மரங்களெல்லாம் பூத்து குலங்கி பல்வேறு வண்ணங்களை வானப்பரப்பிலே அழுத்தியபடி காட்சி தரக்கூடிய காலம். இதை வசந்த காலம் என்று சொல்லுவார்கள். பங்குனி மாதத்திலே இது ஒரு தனிப்பட்ட காட்சியாகவே அறியப்படுகிறது. பல்வேறு சங்க இலக்கிய பாடல்களில் காலத்தை, பருவத்தை முன்னிட்டு கொண்டுதான் அந்த பாடலின் அமைப்பு இருக்க பார்க்கிறோம். அதிலே பிரிந்த கணவனும் மனைவியும், காதலனும் காதலியும் ஒன்று கூடக்கூடிய காலமாக இந்த வசந்த காலம் அறியப்படுகிறது. அது மலரக்கூடிய காலம், அன்பு பரிமாறிக்கொள்ளக்கூடிய காலம். அப்போது கடும் குளிரோ மழை முதலியவைகள் இல்லாமல், கோடை வெப்பமும் அதிகமாக இல்லாமல் மிதமான அந்த உஷ்ணத்திலே தலைவனும் தலைவியும் மகிழ்ந்திருக்கக்கூடியதாய் அமைந்த காலம். அப்போதுதான் பார்க்கும் திசையெல்லாம் வண்ணங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய காலம். இதைத்தான் வசந்த காலம் என்று சிறப்பித்து சொல்லுவார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த பங்குனி மாதத்திலே வசந்த காலத்தின் வருகையை அறிவிப்பதாய் அமைந்திருக்கக்கூடிய முழு நிலவு அது வரக்கூடிய நாளில், பங்குனி மாதத்தில் பௌர்ணமியாக அமையக்கூடிய நாளிலே உத்திர நட்சத்திரம் கூடி வரும்போது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரமாக அந்த தினம் விமர்சையாக கொண்டாடப்படுவதை பார்க்கிறோம். பங்குனி உத்திர விழா நமக்கு தமிழகத்தில் பல்வேறு முக்கியமான கோயில்களிலும் ஆண்டினுடைய பெருவிழா நடைபெறக்கூடிய காலம். பங்குனி மாதத்தை இறைவனோடு, அவனுடைய அருள்தன்மையோடு தொடர்புபடுத்தி பார்த்துத்தான் பெரும்பான்மை சிவாலயங்களிலும் பல முக்கியமான வைணவ ஆலயங்களிலும் பங்குனி உத்திர நன்னாளை விழா நாளாக கொண்டாடுகிறார்கள். அப்படி என்ன அந்த நாளில் நடந்தது? திருவாரூர் தலபுராணத்தின்படி அங்கே இறைவன் மூலஸ்தானத்தில் புற்றிடம் கொண்டார் என்ற திருநாமத்தோடு காட்சி தருகிறார். அந்த இறைவனை முதலில் வழிபட்டவர்கள் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் இருவருமாக, தம்பதிகள் இருவரும் அந்த புற்றிடம் கொண்ட புனிதரான சிவபெருமானை வணங்கி வழிபட்டு நின்றார்கள். என்ன காரணம்? ஏதாவது குறிப்பிட்ட வரம் இருந்தால்தானே விரதம் போலே இந்த பூமிக்கு வந்து ஒரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூலமூர்த்தத்தை தேவர்களெல்லாம் வழிபடுவார்கள். அதன்படி பார்த்தால் மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் எல்லா செல்வங்களும் பெறப்பெற்றிருந்தாலும் பிள்ளை செல்வம் இல்லை என்ற ஒரு குறை இருந்ததாம். அந்த குறைக்கு நிவர்த்தி என்ன என்று தேடிய போது
திருவாரூர் தலத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய புற்றிடம் கொண்டாரான வான்மீகநாதரை மனமுருகி வணங்கி வழிபட்டு நின்றால் பிள்ளை பேறு வாய்க்கும் என்று ஆன்றோர்கள் சொல்ல, அதன்படியே திருமாலும் திருமகளும் திருவாரூருக்கு வந்து அங்கே கமலாலய குளத்திலே நாள்தோறும் விதிப்படி மூழ்கி புற்றிடம் கொண்ட இறைவனை வணங்கி வழிபட்டு நின்றார்கள். அப்படி அவர்கள் வணங்கி வழிபட்டு வந்ததன் பொருட்டு இறைவனும் மனமிறங்கி அவர்களுக்கு பூசிக்க தகுந்ததாய் தன்னுடைய திருவுருவிலிருந்தே தோற்றுவிக்கப்பட்டதாய் ஒரு திருமேனியை, இறை வடிவத்தை பிரசாதமாக கொடுத்தார். அருளே வடிவான இறைவன் தியாகராஜர் என்ற திருநாமம் தாங்கி உமாதேவியாரோடும் முருகனோடும் ஒரே சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த வடிவத்தை மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் இறைவன் கொடுத்து அருளினார். அதை கொண்டு போய் பார்க்கடலிலே வைத்து கொண்டு நாள்தோறும் விதிப்படி பூசித்து வர, அந்த பூசையின் பலனாக பங்குனி மாதத்திலே வரக்கூடிய அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் இறைவன் தோன்றிய அந்த நட்சத்திரத்திலே மன்மதன் திருமாலுக்கும் திருமகளுக்கும் பிள்ளையாக பிறந்தான் என்று பார்க்கிறோம். மன்மதன் திருமாலுக்கும் திருமகளுக்கும் பிள்ளை. அவர்களுக்கு அன்பு பிள்ளையாக, செல்ல பிள்ளையாகத்தான் மன்மதன் தோன்றினான் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. அப்படி மன்மதனுடைய தோற்றமும் இந்த பங்குனி உத்திரத்தோடு தொடர்புபடுத்தி பார்க்கப்படுகிறது. அதனால்தான் சங்க இலக்கியங்களிலே அந்த நாளில், பங்குனி மாதத்தில் வரக்கூடிய முழு நிலவு அந்த நாளிலே, பௌர்ணமி நாளில் உள்ளிவிழவு என்ற பெயரில் காதலர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டு அன்பு பரிமாறிக்கொள்ளக்கூடியதாய், தங்கள் மனம் பொருந்தி வரக்கூடியதை அறிந்து மகிழக்கூடியதான நாளாக கொண்டிருக்கிறார்கள். அப்படி அறியப்படும் பங்குனி உத்திர விழா சங்ககாலம் தொடங்கி தமிழகத்தில் தனிச்சிறப்பு பெற்று வருவதை பார்க்கிறோம். திருவாரூரில் அன்றைய தினம் பங்குனி மாதத்திலே வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் வசந்த விழா என்று கொண்டாடுவார்கள். தியாகராஜ பெருமானுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய வசந்த மண்டபம் அழகான மலர்களாலும் தோரணங்களாலும் வாசனை திரவியங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு பூப்பந்தல் இடப்பட்டு இறைவன் அஜபா நடனம் என்று சொல்லப்படும் தாண்டவம் ஆடிக்கொண்டு அந்த வசந்த மண்டபத்தின் உள்ளே எழுந்தருளுவார். அவர் வந்து சேர்ந்து வசந்த மண்டபத்தில் அமர்ந்த காலமே வசந்த காலமாக அறியப்படுகிறது. வசந்த காலம் மனம் மகிழக்கூடிய காலம், இன்பம் நிறைந்திருக்கக்கூடிய காலம். அதனால்தான் அந்த காலத்தில் பார்க்கும் திசையெல்லாம் அழகான மலர்கள், வண்ண மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்கி, கனிகளெல்லாம் அங்கே நிறைய கொத்து கொத்தாய் அங்கே தொங்கிக் கொண்டு இருக்க, அந்த மலர்களிலே இருக்கக்கூடிய மகரந்தத்தை குடிக்க தேனீக்கள் ரீங்காரமிடுவதும் பறவைகளும் மிருகங்களும் கூட அன்போடு ஒருவரை ஒருவர் அரவணைத்திருக்கக்கூடிய காலமாக அது அமைந்திருக்க பார்க்கிறோம். அப்படி திருவாரூரிலே தொடங்கிய பங்குனி உத்திர விழா பல சிவத்தலங்களிலும் அதுவே பிரம்மோற்சவத்திற்கான, ஆண்டு விழாவிற்கான காலமாக அமைந்துவிட்டது. மதுரையில் கூட முதலிலே இந்த மாசி பங்குனி காலங்களில் தான் திருவிழா நடந்து வந்தது என்பதையும், அதை பின்னாளில் சித்திரை மாதத்திற்கு நகர்த்தினார்கள் என்றும் அறியப்படுகிறது. பெரும்பான்மை சிவாலயங்களில் இந்த மாசி பங்குனி காலம்தான் திருவிழாவிற்கான காலம். காரணம், இந்த மன்மதன் தோன்றி வசந்தம் புறப்பட்ட காலம். அந்த வசந்த விழாவை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கிறோம். இது சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் திருக்கல்யாணம் நடந்த நாளாக கருதப்படுகிறது. அதனால்தான் பெரும்பான்மை சிவாலயங்களில் அந்த தினத்திலே தெய்வீக திருமணமாக இறைவனும் இறைவியும் திருமணம் செய்து கொண்டு மணக்கோலத்திலே அடியவர்களுக்கு காட்சி தரக்கூடிய நாள். இது சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கு மட்டும் என்று நின்றுவிடவில்லை. பல வைணவத் தலங்களிலும் அன்றைய தினம் திருமாலுக்கும் திருமகளுக்கும் திருக்கல்யாண வைபவம் அடியார்கள் எல்லோரும் சேர்ந்து நடத்தி அழகு பார்ப்பார்கள். இதே நாளில்தான் முருகனுக்கும் தெய்வானைக்குமான தெய்வீக திருமணம் நடந்தது என்றும் புராணங்கள் சொல்லுகின்றன. முருகப்பெருமானுடைய அவதார நோக்கம் சூரனை அழித்து அறத்தை நிலைநிறுத்த வேண்டும். அதற்காக வேண்டி சக்திவேல் தாங்கி செந்திலம்பதி திருச்செந்தூர் தலத்திற்கு சென்று அங்கே முகாமிட்டு வீரமகேந்திர பட்டணத்தை, அதை உடையவனான சூரபத்மனையும் போர்க்களத்திலே சந்தித்து அவன் எத்தனை முறை தப்பிக்க பார்த்தாலும் அவனை துரத்திச் சென்று போய் அழித்து அவனுடைய அசுரத்தன்மையை நீக்கி அருளியது முருகப்பெருமானுடைய திருக்கைவேல். இதனால் மகிழ்ந்த தேவர்கள் அத்தனை பேரும் முருகனை கொண்டாடி துதித்தார்கள். தேவர்கள் கூட்டத்தின் தலைவனான இந்திரன் தன் மகளான தேவசேனை, தெய்வானையை முருகப்பெருமானுக்கே திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காக முகூர்த்தமும் குறிக்கப்பட்டு மதுரைக்கடுத்திருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் திருத்தலத்திலே அந்த திருக்கல்யாணமும் மிக வைபோகமாக நடைபெற்றது என்று பார்க்கிறோம். அப்படி முருகப்பெருமானுக்கும் தேவசேனைக்கும்
அத்தனை தேவர்களும் ரிஷிகளும் கிண்ணரர் கிம்புருஷர் நாரதர் தொடக்கமான முனிவர்கள் ரிஷிகள் எல்லோரும் கூடியிருக்க விமர்சையாக நடந்த அந்த திருக்கல்யாணமும் பங்குனி மாதத்திலே வரக்கூடிய உத்திர நாளில்தான் நடைபெற்றிருக்கிறது. இப்படி தெய்வீக திருமணங்கள் பலதும் பங்குனி உத்திர நன்னாளில்தான் நடைபெற்றிருப்பதை பார்க்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் திருத்தலத்திலே பங்குனி உத்திரத்தன்றுதான் ஆண்டாள் நாச்சியாருக்கும் ரெங்கமன்னாருக்குமான திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். ஆடிப்பூரத்திலே பிறந்து மார்கழி நோன்பு நோற்று அரங்கனையே கணவனாக அடைய வேண்டும் என்ற விரதம் பூண்டிருந்த ஆண்டாள் நாச்சியாருக்கும் அவள் ஆசை கணவனான அரங்கநாதனுக்குமான மிக பிரம்மாண்டமான திருக்கல்யாணம் பங்குனி உத்திர நன்னாளில்தான் நடைபெறுகிறது. இப்படி காலமாற்றம் பருவமாற்றம் இன்பமே வடிவமாக இருக்கக்கூடியதாய் பார்க்கும் திசையெல்லாம் அமைதியும் ஆனந்தமும் நல்ல அழகான ஒரு மிதமான வெயிலோடு கூடிய காலமுமாய் இருப்பதாய் மழை குளிர் முதலியவற்றை தாங்கிக் கொள்ளுதல் கடினம். அதே போலே கொடும் கோடை காலத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாது. இப்படி கடுமைத்தன்மை இல்லாததாய் மிகவும் மிதமாக இருக்கக்கூடிய ஒரு வெப்பநிலையை கொண்ட இந்த மாதத்தில்தான் பிரிந்தவர்கள் கூடி கழிக்கக்கூடிய காலம். அதனால்தான் இதை வசந்த காலமாக கொண்டு மன்மதன் பிறந்த காலமாக இதையே அறிவித்து அந்த காலத்திலே அன்பு மலரும்படி தெய்வீக திருமணங்களெல்லாம் நடைபெறுவதையும் பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் தர்மசாஸ்தனாக அறியப்படும் ஐயப்பன் ஹரிஹரபுத்திரனாக திருமாலுக்கும் சிவபெருமானுடைய அருளாலே பிறந்த அந்த பிள்ளை அவர் பிறந்த நாளும் இதே பங்குனி மாதத்திலே வரக்கூடிய உத்திர நட்சத்திர நாளில்தான். அதனால்தான் சபரிமலையிலே ஐயப்பன் வழிபாட்டிற்கு தலைமையாக இருக்கக்கூடிய சபரிமலை தலத்திலே அதை பங்குனி உத்திர நாளை முன்னிட்டு அதற்கு முன்பாக 10 நாட்கள் கொடியேறி பெருவிழாவாக பிரம்மோற்சவமாக இந்த பங்குனி உத்திரம் முடிய விழாவாக கொண்டாடுகிறார்கள். இன்னும் எத்தனை சிவாலயங்கள் எத்தனை திருமாலாலயங்கள் என்று கணக்கிட்டே சொல்ல முடியாது. இப்படி பல தெய்வங்களினுடைய தெய்வீக திருமணக் காட்சிகளும் சாஸ்தாவினுடைய அவதாரமும் முருகப்பெருமானுக்கும் தேவசேனைக்கும் திருப்பரங்குன்றத்திலே நடந்ததுமாய் பற்பல திருக்கல்யாணங்கள் நடந்த காலம் இதுதான். இறைவனும் இறைவியும் ஒரு சேர கூடியிருந்து நமக்கு அருள வேண்டும். திருமணக் கோலமும் என் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்டபொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளிநிற்கவே என்பார் அபிராமி பட்டர். வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் உங்கள் அந்த திருமணக் கோலத்தை நான் எப்போதும் சிந்தித்தபடியே இருந்தால் காலன் என்னை அணுக முடியாது என்கிறார். காரணம் பரம்பொருளான சிவபெருமான் அவனுடைய அருள் வடிவமான உமாதேவியார். இருவரும் ஒருவரை ஒருவர் பிரியாதபடிக்கு இறைவருடைய இடதுபாகத்திற்கு உரியவளாக அம்பிகை பொருந்தி நிற்க இருவருமாய் காட்சி தரக்கூடிய அந்த அற்புத காலம் திருக்கல்யாண காலம்தான். இது ஏதோ ஆண்டுக்கொரு முறை இறைவன் திருக்கல்யாணம் செய்து கொள்ளுகிறாரே இது முறைதானோ என்று கேட்பதற்கு இல்லை. இந்த இடத்திலே வைபவமாக பிள்ளைகளான நாம் எல்லோருமாய் சேர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அந்த திருநாளை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டி இறைவன் தன் கருணையினாலே திருவிளையாடல் நிமித்தம் போலே இங்கேயும் தன்னுடைய திருக்கல்யாணத்தை அவ்வப்போது நடைபெறுவது போலே நடத்தி வைபவமாக அதை நமக்கு காட்சி கொடுத்து தடுத்தாட்கொள்ளுகிறார். இப்படி அறியப்படும் பங்குனி மாத உத்திர நாளிலே எல்லா இடத்திலும் இன்பம் பெருகும்படியாக இறைவன் அருளுகிறான். பசித்த உயிர்களுக்கு புசிக்க வேண்டியவற்றையெல்லாம் தரக்கூடிய காலம். புழுங்கி இருந்த மனமெல்லாம் இனி இந்த மிதமான காற்றினாலே குளிரச் செய்யக்கூடிய காலமாய் எல்லா உயிர்களும் பிரிந்தவர்களெல்லாம் கூடி அதன் மூலமாக இன்பம் எய்தக்கூடிய காலமாய் இந்த காலம் இருந்து வர பார்க்கிறோம். இது எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருப்பது இறைவனுடைய திருவருள் துணைதான். நம்முடைய பாரம்பரியத்திலே இந்தியாவினுடைய அந்த ஒன்றுபட்ட பாரம்பரியத்தில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திர நாள் பௌர்ணமி அன்றைய தினம் வரக்கூடிய அந்த சுபமான தினத்திலே இறைவனும் இறைவியும் திருக்கல்யாண காட்சி தர எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கும்படியாய் செய்ய வாய்த்த ஒரு திருநாளாக பார்க்கிறோம். இன்றைய தினம் பங்குனி உத்திர விரத தினத்தினுடைய சிறப்புகளை சிந்தித்தோம். நாளைய தினம் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.